ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்கேஎம் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான செல்ஃபோன் பவுச். இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பவுச்சு பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. வாங்க இது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், இதில் நான் மேக்ரேம் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் வேணால் உள்ளன் நூலில் கூட போட்டுக்கலாம். இந்த த்ரெட் கிடச்சா இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உள்ளன் நூலில் போட்டுக்கோங்க. நம்பர் 4 mm உள்ள நீடில் எடுத்திருக்கேன். இதுலேருந்து நம்ம ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா க்ரோச்சர் ப்ராஜெக்ட்டும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சுலேருந்து செயின்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. மொத்தம் எத்தனை செயின் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 செயின்ஸ் போடணுங்க. 28 செயின் போட்டுக்கோங்க. இப்போ 28 செயின் நம்ம போட்டாச்சு. இப்போது நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 15th செயின் கவுண்ட் பண்ணுங்க. இதில் கவுண்ட் பண்ணி 15வது செயினை நோட் பண்ணிக்கோங்க. இந்த 15வது செயினில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஊக்கு எடுத்து இந்த 15வது செயினில் ஸ்டிச் மார்க்கர் மாதிரி போட்டு வச்சுக்க போகிறேன். இந்த செயின் வர்ற வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. அதுக்காக தான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு வரணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சை விட்டுருங்க. இது வரைக்கும் நம்ம போடணும். அந்த தையலை ஒரு விட்டுட்டு, ஒரு தையல் விட்டுட்டு, அதுக்கு அடுத்த தையல்லேருந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வாங்க. ஒவ்வொரு செயினுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. சிங்கிள் க்ரோஷெட்டுன்னு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூப்குள்ளே உள்ளே விட்டு நூலை பிக் பண்ணி எடுங்க. ஒரு தடவை யான் ஓவர் போட்டு 2 லூப் வழியாக எடுக்கிறது பேர் தான் சிங்கிள் க்ரோஷெட்டுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நம்ம இந்த ஊக்கு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, 15வது செயின், அது வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வரணும். இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஊக்கு போடுறதுக்கு முன்னாடி செயின் வரைக்கும் நான் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஊக்கு போட்டிருந்த இடத்துல ஊக்கை கழட்டி விட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 3 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. ஒரே தையலுக்குள்ளறையே 3 முறை சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். இந்த லூப்குள்ளரே 3 தடவை போட்டாச்சுங்களா. இப்போ இந்த சைடு உள்ள 13 தையலுக்கும் நான் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே தான் அந்த சைடும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் மேலே போட்டுக்கோங்க. டில் எண்டு வரைக்கும், கடைசி தையல் வரைக்கும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. கடைசி வரைக்கும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டேன். இந்த மாதிரி எல் மாதிரி வந்துருச்சு. இப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்ட் 2 போட போகிறோம். ரவுண்ட் 2க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திருப்பிட்டு செயின் 1 ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் டுகெதர் சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. டுகெதர் சிங்கிள் க்ரோஷெட் அப்படின்னா என்னென்னா, முதல்ல சிங்கிள் க்ரோஷெட் எடுத்துகிட்டு முடிக்காமல் அடுத்ததுக்குள்ளரையும் உள்ளே விட்டு மறுபடியும் அடுத்த செயின்குள்ளரையும் உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் 2க்கும் சேர்த்து காமனாக ஒரே ஒரு தடவை இந்த முடிச்சை க்ளோஸ் பண்ணும். இதை தான் டுகெதர் சிங்கிள் க்ரோஷெட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரோலேருந்து செகண்ட் ரோலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாகவே பேக் லூப்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மட்டும் டுகெதர் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் இன்க்ரீஸ் பண்ணும். மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரோஷெட்டே போட்டு வரணுங்க. மற்ற எல்லா தையலுக்குமே பேக் லூப்ஸில் மட்டும், செகண்ட் ரோலேருந்து ஃபுல்லாக பேக் லூப்ஸில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுறோம். எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். எக்ஸப்ட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் 2க்கு மட்டுங்க. ஒவ்வொரு தையலுக்கும் பேக் லூப்பில் சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வாங்க, சென்டர் வர வரைக்கும். இப்போ நம்ம சென்டர் தையல் வந்தாச்சு. கீழே நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணமோ அதே மாதிரி மேலேயும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 3 தடவை சென்டரில் மட்டும் 3 தடவை சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இந்த சிங்கிள் க்ரோஷெட் 3 தடவை போடுறதுமே பேக் லூப்ஸில் தாங்க போடணும். போட்டாச்சுங்களா. இப்போ அடுத்தது இந்த சைடு நீங்கள் இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வரணும். எது வரைக்கும் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சை விட்டுருங்க. லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வர வரைக்கும் இதே சிங்கிள் க்ரோஷெட்டே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் பேக் லூப்ஸில் மட்டும்தான் போடணும். லாஸ்ட்டு 2 தையலுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அதை போடுறேங்க. இது வர வரைக்கும் நான் போட்டுட்டு கடைசி 2 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் விட்டுட்டு நான் வந்து போட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டு 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுகெதர் ஸ்டிச் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் லூப் விட்டு வெளில எடுக்கிறேன். மறுபடியும் அடுத்த லூப்புக்குள்ளரையும் உள்ளே விட்டு செயின் வெளியில் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ரெண்டுக்கும் சேர்த்து காமனாக ஒரே சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. இப்போ செகண்ட் ரோ நமக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த ரோ போடணும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2க்கும் ஒரு டுகெதர் ஸ்டிச் போடணும். சென்டரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட் 2 இதுக்கு டுகெதர் ஸ்டிச் போடணுங்க. இதே பேட்டர்ன் தான் திருப்பி ஃபாலோ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் உள்ள விடுறேன், செகண்ட் இதில் உள்ள விட்டு பிக் பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோஷெட் டுகெதர் முடிச்சிடுறேன். இப்போ அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கிறேங்க. சென்டரில் வரும்போது இன்க்ரீஸ் பண்ணணும் 3. அதாவது இன்க்ரீஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரே ஸ்டிச்சுக்குள்ளாரே வந்து 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் இல்லைங்களா, அதுதான் இன்க்ரீஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணணும் 3 தடவை. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் வரும்போது லாஸ்ட்டு 2 இதை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கிள் க்ரோஷெட் போடணும். லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் நீங்கள் வந்து டுகெதர் ஸ்டிச் போடணும். நான் இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். லாஸ்ட் 2 ஸ்டிச் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இந்த லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 ஸ்டிச்சுக்கும் சேர்த்து ஒரே சிங்கிள் க்ரோஷெட்டாக டுகெதர் ஸ்டிச்சாக நான் இதை போட்டுக்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரவுண்டுக்கு செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நம்ம எவ்வளோ ஹைட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஹைட்டுக்கு நம்ம இதே தையலே திருப்பி போட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் போடும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே பேக் லூப்ஸில் மட்டும்தான் போடுறோம் இந்த இதில் எல்லா ரோஸுமே. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் வந்து டுகெதர் ஸ்டிச் போடணும், நடுவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக போட்டே வரணும். எது வரைக்கும் நமக்கு ஹைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் நடுவில் வச்சு 2 பக்கமும் மூடுற அளவுக்கு நமக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகணுங்க. அது வரைக்கும் இந்த போட்டே வாங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதியில் எனக்கு நூல் பத்தலை, அதனால் இன்னொரு கலர் அதோட ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதில் அளந்துக்கலாம், எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அளந்துக்கலாம். உங்களை நான் சென்டிமீட்டரில் அளந்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா 41 சென்டிமீட்டர் வருது. என்னோடய ஃபோன் ஹைட்டு வந்து 6.8, இதுக்கு வந்து 41 சென்டிமீட்டர் வருது. உங்களுக்கு வச்சு மூடுற அளவுக்கு பண்ணும்போது 41 சென்டிமீட்டர் இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோன் எவ்வளோ பெருசோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ்லாம் வந்து அன்ஈவன் சைஸ், இப்போ வந்து இதை 2 ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்ஈவனாக இருக்கும். தையல் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாதிரி மேலேயும் கீழேயும் போன மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ வந்து அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் எடுக்கிறேன். சுற்றிலும் சிங்கிள் க்ரோஷெட் எடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 லூப்பையுமே தான் யூஸ் பண்ணுறேங்க. நம்ம இவ்வளோ நேரம் போட்டது வந்து பார்த்திங்கன்னா பேக் லூப்ஸில் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ரோ நான் பண்ணல. 2 லூப்புக்கும் சேர்த்துமே தான் எப்போவும் நம்ம எப்படி நார்மலாக சிங்கிள் க்ரோஷெட் போடுவோமோ அதே மாதிரி போட போகிறேன். நடுவில் எப்பவும் போல் நான் வந்து 3 செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 3 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி இந்த சைடும் அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷெட், நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் போட்டு இந்த சைடு வரைக்கும் நான் இப்போ போட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ இந்த சைட்ஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த தையலை கொஞ்சம் லைட்டாக அப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நூல் எதுன்னு தெரியுங்க. ஃபஸ்ட்டு தையலில் உள்ள நூல் தெரியும். அந்த நூலுக்குள்ளே உள்ளே விட்டு தான் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷெட் எடுக்க போகிறோங்க. இந்த சைட்ஸ்லேயும் சிங்கிள் க்ரோஷெட் தான். மேலே எப்படி நம்ம சிங்கிள் க்ரோஷெட் போட்டோமோ அதே மாதிரி நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் தான் சைட்லேயும் போட போகிறோம். அந்த உள்ளே விட்டு எடுக்கிற லூப் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக இழுத்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் தெரியுங்க, ஃபஸ்ட்டு ஒரு நூல் தெரியும். அந்த நூலுக்குள்ளே உள்ளே விட்டு நீங்கள் இந்த சைட்ஸில் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் ஃபுல்லாக போட்டே வரணுங்க.
இப்போ இந்த மேலேயும் கீழே இருந்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக ஒரே மாதிரி சைஸில் வரும். பக்கத்தில் காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக தையல் வந்து ஒரே மாதிரி தெரியும். அதுக்காக தான் நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷெட் நம்ம சுற்றிலும் போட்டே வரோம். ஃபுல்லாக சுற்றிலுமே வந்து நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷெட் கம்ப்ளீட் பண்ணோங்க. அப்போ தான் பார்க்க வந்து நீட்டாக அழகாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணும்போது. நார்மல் சிங்கிள் க்ரோஷெட் தான் பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக ஃபுல்லாக இது ஃபுல்லாக போட்டே வரணுங்க. இந்த மாதிரி ஈவனாக வரணுங்க. இதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டுட்டு திருப்பி இந்த வி ஷேப்புக்கு போட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக போட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அது வரைக்கும் முடிச்சு நம்ம கொண்டு வரணுங்க. அதுக்கப்புறம் சைட்ஸ் ஜாயின் பண்ணோம். முதல்ல இந்த ஃபுல்லாக உள்ள சிங்கிள் க்ரோஷெட் போட்டு முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்துருச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டரில் பட்டன் லூப் வைக்கணுங்க. பட்டன் நம்ம மாட்டுறோம் இல்லைங்களா, அந்த லூப் வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துகிட்டே வரேன். சென்டர் வர வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துகிட்டே வரேன். இந்த முக்கோண பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் மட்டும்தான் ஸ்லிப் ஸ்டிச் ஃபுல்லாக ஒவ்வொரு தையலுக்கும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டே வாங்க ஃபுல்லாக. சென்டரில் வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. சென்டரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ அந்த லூப்புக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10 செயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேங்க. 10 செயின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே தையலுக்குள்ளே உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு லூப் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. பட்டன் நம்ம மாட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த லூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்டு வரைக்கும் திருப்பி அதே ஸ்லிப் ஸ்டிச்சே போட்டு இந்த இதை நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம், யான் முடிச்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் சைட்ஸ் ஜாயின் பண்ணோம். இது வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக போட்டேன். இப்போ கட் பண்ணி விட்டுடலாம். செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட கட் பண்ணி விட்டுருங்க. இதை உள் பக்கமாக முடிச்சும் போட்டு விட்டுருங்க பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 2 இடத்துல முடிச்சு போட்டு விட்டிங்கன்னா போதும். கட் பண்ணி விட்டுருங்க சைட்ஸை. ஓகே, இப்போ நம்ம வந்து லூப் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக பட்டன் ஒன்று வைக்கணும். இந்த பட்டன் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். இப்படி மடக்கி வச்சு இந்த லூப் வந்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல நம்ம வந்து பட்டன் வைக்கணும். இப்படி மடித்து போட்டு பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பழைய பட்டனில் இந்த மாதிரி நூல் கட்டி வச்சுருக்கேன். நம்ம எடுத்த பின்ன அதே நூல் தான் இதுலேயே கட்டியிருக்கேன். இப்போ இந்த லூப் இப்படி வச்சு பாருங்கள். எந்த இடத்துல வருதோ பட்டன் எங்கே செட் பண்ணுற மாதிரி வருதோ அந்த இடத்துல நடுவில் வச்சு பின் பக்கமாக நூலை உள்ளே எடுத்துக்கோங்க. பின் பக்கமாக நூல் எடுத்து முடிச்சு போட்டு விட்டுருங்க. ஏன்னா நம்ம அந்த சைட்ஸ் தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து உள்ளே கைவிட்டு போட முடியாது. அதனால தான் நம்ம முன்னாடியே வந்து இந்த பட்டனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 பக்கமும் எடுத்து நல்லா டைட்டாக முடிஞ்சு விட்டுருங்க பட்டனை. பட்டன் செட் பண்ணியாச்சு. இப்போ சைட்ஸ் வந்து ஜாயின் பண்ணோம். நல்லா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மேலே ஏற்றலும் குறைச்சலும் இல்லாமல் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூல்லேருந்து ஒரு ஸ்லிப் நாட் எடுத்துக்கலாம். ஸ்லிப் நாட் எடுத்ததை நம்ம வந்து இந்த சைட்ஸோடு ஜாயின் பண்ணோம். ஸ்லிப் நாட் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த சைட்ஸில் 2 பக்கமும் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு தையல்லேருந்து ஆரம்பிங்க. லாஸ்ட் தையலுக்குள்ளே உள்ளே கொடுத்து இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா முடிச்சு, அந்த முடிச்சு உள்ளே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டே வரணும். 2 சைடும் சேர்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு லூப்குள்ளேயும் உள்ளே விட்டு, இதுலேயும் 2 லூப் வரும், அதுலேயும் 2 லூப் வரும். ஸோ டோட்டலாக 4 லூப்ஸ்குள்ளேயுமே உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. மறுபடியும் போட்டு காமிக்கிற பாருங்கள். செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 2 லூப்குள்ளேயுமே உள்ளே விடணுங்க. உள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட். அதே மாதிரி அடுத்த தையலுக்கும் பின்னாடி முன்னாடி 2 பக்கமே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.
பின்னாடி உள்ள லேயர், முன்னாடி உள்ள லேயர் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷேட் போட்டே வரணும். இதே மாதிரி இங்கே வரைக்கும் போடணும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்போ நம்ம என்ன பேட்டர்னில் ஜாயின் பண்ணுவோமோ அதே பேட்டர்ன்லேயே ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் 2 சைடுமே இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். 2 பக்கமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நூலை நான் கட் பண்ணல, ஹேண்டில் வைக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறேன். இந்த ஹேண்டில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் தையல் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளார உள்ளே விட்டு நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேட் எடுத்துக்கிறேன் அந்த சைடில். அதுக்கப்புறம் வந்து எத்தனை செயின்ஸ் வேணுமோ நம்ம ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஹேண்டிலோட ஹைட் எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லிங் பேக் மாதிரி தோள்பட்டையில் போடுற மாதிரி பேக் வேணாலும் நீங்கள் செயின் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை கையில் சும்மா மாட்டிக்கிற மாதிரி வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா கையில் மாட்டுற மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தான் ஹைட் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் இந்த ஹேண்டில் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் உள்ள ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரோஷேட்குள்ளார உள்ள விட்டு நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷேட் போட்டே நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோஷேட் போட்டு நம்ம இதை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு செயினுக்கும், ஹேண்டிலோட ஒவ்வொரு செயினுக்கும் மேலே வந்து ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஹேண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். நார்மலாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேஸாக இருக்கும். ஹேண்டில் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு ஸ்லிப் ஸ்டிச் ரவுண்ட் போடும்போது நல்லா உங்களுக்கு வந்து திக்னஸாக உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து உருவாகும். இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸ்லிப் ஸ்டிச்சுக்கு பதிலாக சிங்கிள் க்ரோஷேட் கூட நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கலாம். நம்ம எத்தனை செயின் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹேண்டில் போட்டோமோ அத்தனை செயினுக்கும் ஒவ்வொரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இதை முடிச்சு விட்டுக்கலாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக இந்த ஹேண்டில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அகெயின் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மூலமாகவே இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 1 இன்க்ரீஸ் பண்ணி இதோட நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ இதை உள் பக்கமாக விட்டு இந்த நூலை பிசுறு நூலை முடிச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ ஹேண்டில் வச்சாச்சு. இப்போ இந்த இடம் வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால நான் இதில் வந்து ஒரு பழைய ஒரு கிளிப்பில் இருந்த ஒரு பொம்மை எடுத்து இதில் நான் மேலே வந்து இந்த பட்டன் வச்ச மாதிரியே ஒரு நூலை வச்சு கட்டி மேலே வந்து நான் முடிச்சு போட்டுறேன். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அதனால் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இந்த பட்டன் எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் இந்த பொம்மையும் நான் அதை வந்து கட்டி விடுறேன். அவ்வளோதான். இதை கட்டி விட்டோன்னா நம்மளோட மொபைல் பவுச் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்னுங்க இது. உங்களுக்கு இந்த மொபைல் பவுச் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.